சுதேசி வியாபார சங்கத்துக்கு சில கோரிக்கைகள் இருக்குன்றீங்க. இப்போ வந்து சினிமா நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வராரு. அவர் வந்து உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றினா உங்கள் சங்கம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கட்டும், சுதேசி வணிகனா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கட்டும், எங்களுக்கு கேட்கட்டும். எங்கள் கோரிக்கை அவரே அரசியலுக்கு புதுசு தானே. ஃபஸ்ட்டு அந்த புரிதல் அவருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கை இன்றைக்கி நாளைக்கு ஆள போகிற சக்தி அவர் தானே. எங்கள் கோரிக்கை அவர்கிட்ட தான் வைக்க போகிறோம். நாளைக்கு முதல்வர் ஆகிற தகுதி அவருக்குன்னா அவர்கிட்ட தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து அவரை நிரூபிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இளைஞரோட சக்தி அவருக்கு அது வந்து மாற்று கருத்தில் நீங்களே வழி எங்கும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் கொடி பறக்குது, எல்லா இடத்துலையும் பேனர் இருக்குது. ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தி வந்து விஜய் அவர்கிட்ட இருக்குது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் எங்களோட ஆதரவு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். நன்றி வணக்கம். டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து காலத்தோட கட்டாயம் தான். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு டேக்ஸ் போடுறாங்கன்றது தவறு, அவ்வளோதான். ஒட்டுமொத்த வணிகத்தை வந்து இப்போ அதானி வந்து சில்லறை வணிக வர்த்தகத்தில் வரல, அம்பானி சில்லறை வர்த்தகத்தில் வந்துட்டார். ஏன்னா பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆளை வச்சுக்கிற அம்பானி வந்து இங்கே மளிகை கடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களோட பிஸ்னஸ் என்ன, பெரிய டெக்ஸ்டைல், பெட்ரோலை சுத்திகரிப்பு, இதுதான் உங்களோட வேலை. இங்கே வந்து நீங்கள் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு இங்கே வந்து வைக்கிறதோ, பங்குச்சந்தையில் சம்பாதிச்ச தமானி வந்து இங்கே டிமார்ட் வைக்கிறதோ வந்து தப்புன்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அதே தான் அதானிக்கும். உங்களோட வேலை பெரிய பிஸ்னஸ், வேலை வாய்ப்புனா அதோடு நிறுத்திக்கணும். இங்கே வந்து கீழே இருக்க அடிமட்டம் ஒரு கீரை விற்கிற அம்மாவோட வணிகத்தை கூட நீங்கள் சுரண்டக்கூடாது அப்படின்ற கோரிக்கை தான் நாங்கள் தொடர்ந்து வைக்கிறோம். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பொலிச்சலூர் வியாபார சங்க நிர்வாகிகளின் ஆண்டு காலண்டர் வழங்கும் நிகழ்வு தமிழ்நாடு நாடார் சங்க பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் துவங்கி வைத்தார். அப்பொழுது வியாபாரி ஒருவர் கால் உடைந்து ஓய்வில் இருந்தார். அவருக்கு வியாபார சங்கம் சார்பாக 1 மாத கால மல்லிகை பொருள் வழங்கப்பட்டது. மேலும் இன்று முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அங்குள்ள சிலைக்கு சுதேசி வியாபார சங்க சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டது. நிகழ்வின் முடிவில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அருண்குமார், அதானி அம்பானியின் வேலை டெக்ஸ்டைல், பங்குச்சந்தை, பெட்ரோல் சுத்திகரிப்பு, அதை பார்க்க வேண்டும். இங்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் போன்று வைத்த சிறு வியாபாரிகளின் வியாபாரத்தை கெடுக்கக்கூடாது என்றார். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். லுக்சார் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் பொலிச்சலூர் சுற்று வட்டார வியாபார சங்க நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு ஒரு காலண்டர் கொடுக்குற நிகழ்வை ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அதை துவக்கி வைக்க நான் வந்திருந்தேன். எப்படி தேர்தல் காலங்களில் ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு வீடை கூட விட மாட்டாங்களோ, அந்த டைமில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்களோ, அதுபோல் வியாபாரி சங்க கேலண்டரும் ஒரு சின்ன சந்து உள்ள ஒரு சின்ன கடையை கூட விடக்கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை எனக்கு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வழியை நான் பின்பற்றியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கார்ப்பரேட் மயமான இந்த காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன வணிகம் என்னது ரொம்ப சின்ன அளவில் சுருங்கி போயிடுச்சு. பெரிய பெரிய நகரங்களில், பெரிய பெரிய மெயின் ரோடுகளில், பெரிய பெரிய மால்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சுதேசி வணிகர்கள் ஒரு சின்ன சின்ன வட்டத்தில் அடங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அப்போ அவர்களை வெளிக்கொண்டு வரதுக்கும், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வெளிக்கொண்டு வரதுக்கும் இந்த சுதேசி வணிகத்துக்கான போரில் அவங்கள கூட்டிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அம்பானி அதங்களை எடுத்து போராடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இன்றைக்கி லூலு ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நம்ம போராட அவங்கள தயார்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போது மெயின் ரோட்டில் இருக்க கடைகளுக்கு மட்டும் கேலண்டர் கொடுத்தா பத்தாது. சின்ன சின்ன சந்துகளில், சின்ன சின்ன கிராமங்களில், எங்கே ஒரு வீடுகளில் வச்சுருக்க சின்ன பெட்டி கடைகளுக்கு கூட நம்ம தமிழ்நாடு வியாபார சங்க பேரையோட கேலண்டர் கொண்டு போகணுன்னு மிக தீர்க்கமாக இருக்கிற தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஜோசப் அவர்களுக்கும், பொருளாளர் அன்பு அண்ணன் என்றும் இளைஞர் அண்ணன் ஜெபராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தான். என்ன தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்தாலும் தினம் தினம் ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பாடத்தை எங்களுக்கு பொலிச்சலூர் சுற்றுவட்டார வியாபார சங்கம் கற்றுக் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கில் இருக்க அத்தனை கடைகளுக்கும் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை கேலண்டர் கொண்டு சேர்க்கிறத மற்ற நிர்வாகிகளும் இது ஒரு விஷயமாக எடுத்துக்கணுன்ற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வை நம்ம செஞ்சோன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுக்கிற விஷயமும் நமக்கு வரும். அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதுக்கு ஒரே வழி அனைத்து வியாபாரிகளையும் நம்ம நேரில் சென்று சந்திக்கிறது தான். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். அதை பற்றி என்ன டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து காலத்தோட கட்டாயம் தான். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு டேக்ஸ் போடுறாங்கன்றது தவறு, அவ்வளோதான். அது காலத்தோட கட்டாயம் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி உலகமய மக்களில் எல்லாருமே பணத்தை பாக்கெட்டில் கொண்டு வரன்றது வந்து தவறான விஷயம். ஆன்லைன் வணிகத்தையும் இது போல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டையும் வந்து மக்கள் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஆன்லைன் வணிகன்றது வணிகத்தை கார்ப்பரேட் முதலாளிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைன்றது
எளிதாக்குறது, நம்மளுடைய வேலையை எளிதாக்குறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிட் பேக்கெட்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். மாத சம்பளத்தை வாங்கிட்டு வராங்க, அப்படியே பிட் பேக்கெட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் வந்தோடனே அது எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் பொதுமக்கள் அதை குழப்பிக்கிறாங்க. ஆனால் ஆன்லைன் வணிகன்றது வேறு. அது வந்து ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவில் ஜெஃப் கொண்டு போய் வியாபாரத்தை கொடுக்குறது, அம்பானிக்கு வியாபாரத்தை கொடுக்குறது, அதானிக்கு வியாபாரத்தை கொடுக்குறது தான் ஆன்லைன் வணிகம். அதை தவிர்த்துட்டு இந்த மண்ணின் வணிகங்கள் வாழணும், இந்த சுதேசி வணிகத்தை காக்கணுன்றது தான் எங்களோட வேலை. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பண்ணுறப்போ பணம் வந்து கண்டிப்பாக பிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பே டைமோ ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். முன்னாடி இருந்த வணிகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேஷாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரப்போகுது, இத்தனை டிரான்சாக்ஷனுக்கு பணம் போடணும் போது அதை எதிர்த்த முதல் சங்கம் எங்களுடைய சங்கம் தான். ஓகேங்களா? அதாவது இது வந்து எளிதாக்குறது. அதாவது கம்ப்யூட்டர் வந்தது, கம்ப்யூட்டர் வரும்போது என்ன சொன்னாங்க, பேங்க்கில் இருக்கவங்களாம் வேலை போயிடும்னாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் எப்படி நம்மளை எளிதாக்கிச்சோ அது மாதிரி இது வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. ஆன்லைன் வணிகன்றது ஒட்டுமொத்த பணத்தை ஒரு புள்ளியில் குவிக்கிறது. இதோட விசேஷத்தை புரிஞ்சுங்க. இது வந்து எப்படி கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கி காலத்தோட கட்டாயம் ஆயிடுச்சோ அதுபோல் டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து காலத்தோட கட்டாயம். ஆன்லைன் வணிகம் வந்து அது கிடையாது. ஆன்லைன் வணிகம் வந்து ஒட்டுமொத்த சந்தையில் இருக்கிற வணிகத்தை ஒரு குறிப்பிட்ட பண முதலாளி கொண்டு போய் சேர்க்குறது ஆன்லைன் வணிகம். சரிங்களா? அப்போ நம்ம மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்கோம், இன்றைக்கி எளிய மக்கள் ஒரு சின்ன பூக்கடாக்கா கூட யூபிஐ ஐடி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பணத்தை பிடிக்காதீங்க அப்படின்ற கோரிக்கை நம்ம மத்திய அரசுக்கு வச்சுருக்கோம். எப்படி இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து 18% வரியை வந்து நாங்கள் ரத்து செய்ய வச்சோமோ அதே போல் இந்த பரிவர்த்தனைக்கான அந்த விஷயத்தை நாங்கள் ரத்து செய்ய வைப்போம். இப்போ நீங்கள் அதானி அம்பானின்னு சொல்கிறப்போ இப்போ லாஸ்ட்டாக வந்து அதானி வந்து சித்ரஞ்சன் சாலைக்கு வந்திருக்காங்க. சித்ரஞ்சன் சாலையில் யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ அவங்க வந்து ஓப்பனாக எதுக்கு வந்தாங்கன்றது சொல்லலை. அது என்னவா இருக்கும் நீங்கள்? அது வந்து முதல்வர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு ஆக்சுவலாக தொடர்ந்து கார்பரேட்டுகளை எதிர்க்கிற முதல்வர்கள் சொல்லணும். முதல்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குது, அதானியை மோடி தான் டெவலப் பண்ணி விடுறாருன்னு சொல்லிட்டு காலங்காலமாக இங்கே இருக்க திமுக குற்றச்சாட்டி வச்சிருக்கிறாரு. அதே அதானி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, இங்கே காட்டுப்பள்ளியில் ஒரு துறைமுகத்தை திறக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு சோலார் பேனலுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஊடகங்களில் வருது. அப்போ ஊடகங்கள் வந்து அதானிக்கும் இங்கே இருக்க திமுக அரசுக்கும் கூட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் சொல்லுது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து முதல்வர்கள் தான் இருக்குது. நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை, நாங்கள் வியாபார சங்கம். நாங்கள் இப்போ ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை அழுத்தம் கொடுத்து ஜிஎஸ்டி நீக்கி வச்சதுக்கு நாங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். அப்போ இது போன்ற அதானிகள் தனிப்பட்ட பணக்காரர் வளர்றதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவரோட பண மதிப்பு தான் உலகத்தில் ஃபஸ்ட்டாக அந்த ரேஸில் தான் இருப்பாங்க. அந்த ரேஸை தவிர்த்துட்டு மக்களுக்கு உதவுற விஷயத்தில் முதல்வர் இருக்கணும். இந்த மாதிரி வதந்திங்களுக்கு அவர் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை, வியாபாரி சங்கங்களை நீங்கள் அதானி அம்பானி எதிர்க்கிறதுனால தான் இந்த கொஸ்டின்ஸே வந்து உங்ககிட்ட கேட்க. கண்டிப்பாக சூரிய ஒளியில் என்ன நடந்ததுன்னு அமெரிக்காவில் வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க போய் பார்த்ததை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அஃபிஷியலோ அன்அஃபிஷியலோ எதுவாக இருந்தாலுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல. அதை வந்து நீங்கள் வியாபாரி சங்கங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய முதல்வரோட பணி. சரியா? அதுக்கு அவர் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பல வந்து அந்த கேள்விகளை தொடர்ந்து அவர் மேலே எழுப்பிட்டுருக்காங்க. அவருக்கு அது பதில் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இன்றைக்கி இந்தியாவாக இருக்கட்டும் பல லாபிகள் வந்து வெளியே வரதில்லை. அது மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாநிலம் இருந்தாலும் சரி, அந்த மேல்மட்ட லாபிகள் வந்து வெளில வரதில்லை. அதுக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒட்டுமொத்த வணிகத்தை வந்து இப்போ அதானி வந்து சில்லறை வணிக வர்த்தகத்தில் வரல, அம்பானி சில்லறை வர்த்தகத்தில் வந்துட்டார். ஏன்னா பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆளை வச்சுக்கிற அம்பானி வந்து இங்கே மளிகை கடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களோட பிஸ்னஸ் என்ன, பெரிய டெக்ஸ்டைல், பெட்ரோல் சுத்திகரிப்பு, இதுதான் உங்களோட வேலை. இங்கே வந்து நீங்கள் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு இங்கே வந்து வைக்கிறதோ, பங்குச்சந்தையில் சம்பாதிச்ச தமானி வந்து இங்கே டிமார்ட் வைக்கிறதோ வந்து தப்புன்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அதே தான் அதானிக்கும். உங்களோட வேலை பெரிய பிஸ்னஸ், வேலை வைப்புனா அதோடு நிறுத்திக்கணும். இங்கே வந்து கீழே இருக்க அடிமட்டம் ஒரு கீரை விற்கிற அம்மாவோட வணிகத்தை கூட நீங்கள் சுரண்டக்கூடாது அப்படின்ற கோரிக்கை தான் நாங்கள் தொடர்ந்து வைக்கிறோம். இப்போ சுதேசி வியாபார சங்கத்துக்கு சில கோரிக்கைகள் இருக்குன்றீங்க. இப்போ வந்து சினிமா நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வராரு. அவர் வந்து உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றினா உங்கள் சங்கம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கட்டும், சுதேசி வணிகனா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கட்டும், எங்களுக்கு கேட்கட்டும். எங்கள் கோரிக்கை அவரே அரசியலுக்கு புதுசு தானே. ஃபஸ்ட்டு அந்த புரிதல் அவருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கை இன்றைக்கி நாளைக்கு ஆள போகிற சக்தி அவர் தானே. எங்கள் கோரிக்கை அவர்கிட்ட தான் வைக்க போகிறோம். நாளைக்கு முதல்வர் ஆகிற தகுதி அவருக்குன்னா அவர்கிட்ட தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து அவரை நிரூபிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இளைஞரோட சக்தி அவருக்கு அது வந்து மாற்று கருத்தில். நீங்களே வழி எங்கும் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் கொடி பறக்குது, எல்லா இடத்துலையும் பேனர் இருக்குது. ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தி வந்து விஜய் அவர்கிட்ட இருக்குது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் எங்களோட ஆதரவு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.